ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக இன்றைய நாளிலும் இந்த திறவுகோல் என்கிற நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரம் நம்ம என்ன விஷயம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, குஷ்டரோகத்தை குறித்தும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை குறித்தும் நாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்ற ஒரு நாளிலும் நாம் முக்கியமான ஒரு நாளை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா நாம் தியானிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்றைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய இந்த லேவியராகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாளை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த நாள் அப்படின்னா, பாவ நிவர்த்தி நாள், அதாவது டே ஆஃப் அட்டான்மெண்ட். அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இந்த வாரம் அதனுடைய ஒரு நிழலான காரியங்கள், தேவன் கொடுத்த பிரமாணங்களும் கட்டளைகளும், அதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம என்ன பண்ணோம்னா பார்ப்போம். இந்த நிழலான காரியத்தை குறித்தான சில கட்டளைகள் எங்கே போய் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் முழுவதும் படித்து பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணியிருப்பார்னா இதுக்குரிய முறைமைகள் எல்லாம் கொடுத்துருப்பார். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக படித்தோன்னா நமக்கு சரியாக அதை புரியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டே ஆஃப் அட்டான்மெண்ட், இதை எபிரேய வார்த்தையில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யோம் கிப்பூர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இந்த YOM யோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டே அப்படின்னு அர்த்தம், நாள் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். கிப்பூர் KIPPUR அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டான்மெண்ட், ரீகன்சிலிங் அப்படின்றது என்ன பண்ணணும்னா அர்த்தம். இது எபிரேய வார்த்தையில் இதுக்கான அர்த்தம்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து இந்த ஒரு பாவ நிவர்த்தி நாள் அப்படின்னா இது ஏதோ ஒரு நாள் என்ன பண்ணப்படணும்னா கடைபிடிக்கப்படணும். அது எந்த நாள் அப்படின்னா பாருங்கள், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிக்கும்போது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே அப்படின்னு சொல்லியிருப்பார். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் இந்த பாவ நிவர்த்தி நாள் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா கடைபிடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதே வசனம் எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிக்கும்போது அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது இந்த நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படணும் அப்படின்னா 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு நாளில் முக்கியமாக பிரதான ஆசாரியன், அந்த இடத்துல ஆரோன், அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு நாள், இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடைபிடிக்கப்படணும். இந்த ஒரு நாளில் தான் அவர் எங்கே பிரவேசிக்க முடியும் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் என்ன பண்ண முடியும்னா பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எங்கே படிக்கலாம் அப்படின்னா லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிக்கும்போது, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனம் மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார். தொடர்ந்து படிக்கும்போது நம்மளுக்கு அதில் புரியும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆரோன் நாங்கள் என்ன பண்ணணும்னா பிரவேசிக்கணும் மோஸ்ட் ஹோலி பிளேஸில். அது எப்போ தானா இந்த பாவ நிவர்த்தி நாள் அப்படின்ற ஒரு நாளில் தான் என்ன பண்ணணும்னா பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து என்ன ஒரு முக்கியமான கட்டளையை தேவன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு நாளில் ஆசாரியனாக இருக்கக்கூடிய ஆரோன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவர் ரெகுலராக போட்டிருக்கக்கூடிய அந்த ஆசாரியனுடைய உடை இருக்கு இல்லையா, ட்ரெஸ்ஸு, அது இங்கே என்ன பண்ணக்கூடாதுன்னா அவர் போடக்கூடாது. இந்த நாளில், இந்த நாளுக்கு என்று தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா விசேஷத்த ஒரு ஆடையை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா போட சொல்லி கட்டளை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும்போது, அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு அப்படின்னா இந்த நாளில் அவர் என்ன ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னா அது முழுவதுமாக சணல் நூல் வஸ்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்றது என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். அப்போது இந்த நாள் அவர் என்ன ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னா ரெகுலராக போடக்கூடிய ஆசிரியனோட உடையை அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா போடக்கூடாது. அதுக்கு பதிலாக தேவன் விசேஷமாக கொடுத்த இந்த சணல் நூல் வஸ்திரத்தை தான் அவர் என்ன பண்ணணும்னா போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாளில் ஆரோன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தனக்காகவும்
தன் வீட்டாருக்காகவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பலியை அவர் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எங்கே படிக்கலாம் அப்படின்னா லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் படிக்கும்போது, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காலையை சேர பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நாளில் ஆரோன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் பாவ நிவர்த்திக்கான பலியை அவர் என்ன பண்ணணும்னா செலுத்தணும். பின்பு தான் அவர் யாருக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிலே 15ஆம் வசனம் படிக்கும்போது, பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனத்திற்கான அந்த ஒரு பாவ நிவாரண பலியை அவர் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு நாளில் 2 வெள்ளாட்டு கடாக்களை என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதில் ஒன்று கர்த்தருக்கென்று அது என்ன பண்ணணும்னா பலி செலுத்தப்படணும். 2வது போக்காடாக என்ன பண்ணணும்னா விடப்படணும் அப்படின்றதையும் லேவியராகமும் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது, அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு வந்து பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியிலே உயிரோடு நிறுத்தி அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார். அப்போது 2 வெள்ளாட்டு கடாக்கள், ஒன்று தேவனுக்கென்று பாவ நிவர்த்தி பலியாக என்ன பண்ணப்படும்னா செலுத்தப்பட்டுடும், இன்னொன்று போக்காடாக என்ன பண்ணப்படும்னா விடப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே முக்கியமான சில இடங்களில் ரத்தம் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா தெளிக்கப்பட வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்கார். ஸோ இது எங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதே லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 14லேருந்து வாசிக்கும்போது, பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே நல்லா நம்ம கவனிக்கணும், ஏன் அங்கே கிருபாசனத்தின் மேலே தெளிக்கணும், ஏன் 7 முறை தெளிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ கடைசியாக என்ன பார்க்க போகிறோம், தேவன் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னா, இந்த ஒரு நாள் இது விசேஷித்த ஒரு ஓய்வு நாள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இந்த நாளில் ஜனங்கள் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்றத தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. பாருங்கள், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், இது நித்திய கட்டளை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த நாளில், இந்த விசேஷித்த ஓய்வு நாளில் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஒரு இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா முற்றிலுமாக தாழ்மைப்பட்டிருக்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் மட்டுமானா கிடையாது, அங்கே பரதேசியாக இருந்தால் கூட ஒருத்தங்க அந்த நாளில் அவர்கள் இருதயம் தாழ்மைப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டளையும் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்படின்னு படிக்கும்போது பாருங்கள், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 33லேருந்து படிக்கும்போது, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிரயோஜித்தம் செய்து ஆசிரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். முற்றிலுமாக டோட்டலாக எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாவ நிவர்த்தி செஞ்சுருங்க. இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது என்று சொல் என்றார். அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை பண்ணியே ஆகணும், இதுதான் நித்திய கட்டளை அப்படின்றது சொல்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இதில் நம்ம பார்த்த ஒவ்வொரு காரியத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ள ஒவ்வொரு காரியமும் தேவன் நித்திய கட்டளையாக கொடுத்த ஒரு காரியம். இந்த டே ஆஃப் அட்டான்மெண்ட், பாவ நிவர்த்தி நாள் எதுன்றதை நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் அன்புக்குரிய சகோதரர் என்ன ஒரு காரியத்தை நம்மளிடம் பகிர்ந்தார் அப்படின்னா, பாவ நிவர்த்தி நாள் என்று சொல்லக்கூடிய இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்ற காரியத்தை நம்ம வேதாந்தத்தில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முறைமையாக கொடுத்திருந்த அந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் விரிவாக பார்த்துருந்தோம். அப்படின்னா ஆசாரியர், பிரதான ஆசாரியர்
அந்த ஒரு நாளில் என்னென்ன காரியங்கள் செய்யணும், இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அந்த ஒரு நாளை அனுசரிக்கணும், அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை 7ஆம் மாதம் 10ஆம் தேதி என்ன பண்ணணும்னா அந்த ஒரு காரியத்தை அனுசரிக்கணும் அப்படின்ற காரியத்தை நாம் பார்த்துருந்தோம். ஆசாரியன், பிரதான ஆசாரியன் எந்த ஒரு உடையை அணிய வேண்டும் அப்படின்ற காரியத்தை கூட நாம் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த ஒரு நாளில் பிரதான ஆசாரியர் தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும் என்ன ஒரு பலியை செலுத்தணும், என்ன ஒரு விலங்கை அவர் தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற காரியத்தை கூட நாம் பார்த்துருந்தோம். அந்த ஒரு நாளிலும் விசேஷமாக பிரதான ஆசாரியன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்காகவும் அவர் அந்த பலிக்குரிய காரியங்களை எந்த ஒரு மிருகங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு காரியத்தை கூட நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு டே ஆஃப் அட்டான்மெண்ட், பாவ நிவாரணி நாளிலும் தேவன் தம்முடைய திட்டத்தை எப்படி மறைத்து வைத்திருக்கார், அதில் எப்படி தம்முடைய ஆவிக்குரிய அர்த்தங்களையும் கிறிஸ்துவ பற்றின காரியங்களும் எப்படி அடங்கி இருக்கு அப்படின்ற காரியத்தை கூட வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ணலன்னா தேவனுக்கு சுத்தம் இருந்தால் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.